ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜ் பேசுகிறேன். குரு பயிற்சி பலன்கள். இப்போ வர 1/5/2024 அன்றைக்கி குரு பகவான் மேச ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபராசியில் 15/5/2024 வரையும் இருப்பார். இந்த ஒரு வருஷம் மேசராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அது தன வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு சுபஸ்தானம். உங்கள் ராசிக்கு சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதுவும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, இப்போ உங்கள் ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். பொதுவாக குரு பகவான் ஒரு சுப கிரகம். இந்த 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அப்படிங்கையில் இந்த 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்கள் குடும்பத்தில் நடத்துவார். உங்கள் பேச்சில் அந்த மாதிரி இருக்கும், உங்கள் பேச்சுக்களே அந்த மாதிரி தான் இருக்கும். அதே போல் பண வரவு கூட உங்களுக்கு அந்த 9ஆம் இடம் சம்மந்தப்பட்டதில் வரும். அதே போல் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க போனால், 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வெளிநாடை சொல்லக்கூடியவர், ஒரு ட்ராவல் பயணத்தை சொல்லக்கூடியவர், உயர்கல்வியை சொல்லக்கூடியவர், புதிய பொறுப்புகள் கிடைக்கிறது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கார். இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிற அது தந்தை ஸ்தானத்தையும் குறிக்கும். அதே போல் திடீர்னு பதவி கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இதெல்லாம் 9ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள், அதே போல் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த நிலை, அந்தஸ்து, நல்ல கௌரவம், பெரிய மனிதர்களோட தொடர்பு, இதெல்லாம் இந்த 9ஆம் இடம் தான் சொல்லும். அந்த 9ஆம் இடம் உங்கள் குடும்பஸ்தானத்தில் வரும்போது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான பண வரவு, வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது, திருமண விஷயங்களும் 9ஆம் இடத்துக்கு வரும். ஏன்னா இது குடும்பஸ்தானத்தோடு சம்பந்தப்படுறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட திருமணம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். மேலும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அதிக சுபகாரியங்கள் இருக்கும். ஏன்னா குரு பகவான் சுபகாரியங்களை செய்யக்கூடியவர். அவர் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதே போல் வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள்னால உங்களுக்கு மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, நல்ல மனிதர்களோட தொடர்பு, நீங்கள் செய்யக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இது குரு பகவானோட நல்ல ஒரு பலங்கள்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் 9ஆம் இடம் தான் ஆன்மீக ஸ்தானம், கோயில்கள் சம்பந்தப்பட்டது. அதனால் உங்கள் குடும்பத்தில் கோயில் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகம் உண்டாகும். அதே போல் கோயில் சம்பந்தமான நீண்ட நாள் இந்த வேண்டுதல் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த 9ஆம் இடம் அதிபதி குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது நடத்துவார். அதே போல் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தில் ஒன்றொன்னா சரியாக நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். அதே சமயத்தில் 12ஆம் இடம் அப்படிங்கிற அது விரயஸ்தானம்பாங்க, நிறைவு ஸ்தானம்னு சொல்கிறது. அது நீண்ட தூர பயணம், அயன சயன சுகஸ்தானம் தான் அது. அந்த அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த நேரத்தில் குடும்பத்தில் நீண்ட தூர பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அது கொஞ்சம் சரியாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இப்படி குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கையில் நல்ல விஷயங்களே நடத்துவார். பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது, குணங்கள் இருக்குது. குருவை பொறுத்தவரையும் எல்லாமே சுப விஷயங்களாக தான் இருக்கும். அதனால தான் இந்த குரு பயிற்சி விஷயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே சுப விஷயங்களாக சொல்கிற மாதிரி இருக்கும், பாதிப்புகள் அதிகம் இருக்காது. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பார்ப்பார். குரு பகவானுக்கு 5, 7, 9 இப்படி ஒரு பார்வை இருக்குது.
இதில் 5வது பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வரும். 6ஆம் இடம் நோய், எதிரி, கடன், வம்பு வழக்கெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல குரு பகவானோட பார்வை இருக்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத மற்றவங்களால், அதாவது இந்த 6ஆம் இடத்தை நம்ம எதிரி ஸ்தானங்கிறோம். எதிரினா எதிரி கிடையாது, எதிரில் உள்ளவங்கன்னு எடுத்துக்கணும். நம்மங்களுக்கு எதிரில், அதாவது இப்போ நம்ம ஒரு வீடுனா எதிர் வீடு, இந்த ஊரில் இருக்கோன்னா இன்னொரு ஊர், நம்ம இந்த இனம்னா இன்னொரு இனம், நம்ம இந்த பாஷை பேசுகிறோன்னா இன்னொரு பாஷை பேசுகிறவங்க, இந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கணும். இதை மாதிரி அந்நியர்களால் வந்து லாபம் கிடைக்கும். ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது அந்த அந்நியர்களால் உங்களுக்கு, அந்நிய இடங்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும், நல்ல விஷயங்கள் நடக்கும்னு அர்த்தம். லாபம்னு சொல்கிறதோட நன்மையான விஷயங்கள் நடக்கும். அதே போல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இப்போ சாதகமாக வந்து அமையும். சாதகமான உங்களுக்கு ஜாதகருக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் கடன் பிரச்சனை, சில பேருக்கு கடன் தொல்லை நீண்ட நாளாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு வந்துடும். ஏன்னா சில பேர் எனக்கு கடனில் முடிஞ்சிருமான்னு கேட்பாங்க. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து சொல்ல முடியும். கோச்சாரத்தில் குரு பகவானுடைய பார்வையை வச்சு நம்ம சொல்லும்போது அதற்கு நல்ல பலன் உண்டாகும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா குருவோட பார்வை எங்கே இருக்கோ அந்த ஸ்தானத்தோட காரகத்துவத்துக்கு நல்ல பலனை கொடுப்பார். அப்படி இருக்கும்போது கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு ஒரு நல்ல வழி உண்டாகும், சரியான வழி உண்டாகும். அதே போல் சில பேருக்கு கடன் தேவைப்பட்டிருக்கும், அதுக்கு கிடைக்காம தடையாக இருந்திருக்கும், அது கிடைக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா 6ஆம் இடங்கிறது நோய். அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல சாதகமான நிலை இருக்கும். அந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையிற மாதிரி இருக்கும். நல்ல மருத்துவம் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு உண்டாகும். இது மாதிரி 6ஆம் இடத்துல வந்து குரு பார்வை இருக்கும்போது அது சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், அதில் ரொம்ப முக்கியமானது, 6ஆம் இடங்கிறது வேலையை குறிக்கக்கூடியது. ஒருவரோட உத்தியோகம், தொழில், வியாபாரம் வந்து 10ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது வேலை. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். மேச ராசியில் உள்ளவங்களுக்கு வேலை மாற்றம் உண்டாகும். வேலையில் பிரச்சனை இருந்தால் அது சரியாகும். அதே போல் மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, அது 9ஆம் இடம் ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு, அந்தஸ்து, ஒரு கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கடுத்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 8ஆம் இடத்தை பார்வை பார்க்குறது எப்படின்னா, தடைகள், அதே போல் உங்களுக்கு மன கஷ்டம், அதே போல் வழக்கு, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை கொடுக்கும். தடைகள் இருந்தால் தடைகள் விலகும், மன கஷ்டங்கள் வந்து விலகும், உங்களுக்கு புதிய வழிகள் வந்து கிடைக்கும். நீங்கள் எந்த வழியில் நம்ம பிழைக்கிறதுன்னு தெரியலேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் அது பிழைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். யாராவது வந்து உங்களுக்கு உதவுவாங்க. அதே போல் சிலருக்கு வந்து கௌரவம், அந்தஸ்து, இதிலெல்லாம் ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருந்திருக்கும். அதுக்கு கஷ்டம் வந்துடுமா, நம்ம கௌரவம் போயிடுமா, நம்ம கஷ்டம் நம்மளுக்கு ரொம்ப அவமானத்தை கொடுத்துருமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் உங்கள் மனசில் வந்து ஒரு தெம்பு, அந்தஸ்து, அதே மாதிரி கௌரவமாக நம்ம எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற வழியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கூட உண்டாகும். ஏன்னா அதிர்ஷ்டமான ஒரு இடம் தான் இந்த 8ஆம் இடம். எதிர்பாராத வகையில் ஏதாவது சொத்து கிடைக்கலாம், இல்லை ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக வரலாம், நீண்ட நாளாக கிடைக்க வேண்டிய தடைப்பட்ட பணம் வந்து கிடைக்கலாம், சொத்து விற்கணும் அதனால் பணம் வரும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அது விற்க முடியாமல் இருந்ததுன்னா அது இந்த நேரத்தில் விற்று பணம் கிடைக்கும்.
அரசுல இருந்து வர வேண்டிய நிலுவைத் தொகை வந்து சிலருக்கு வரும். சில பேருக்கு ஜாக்பாட்டுன்னு சொல்லக்கூடிய லாட்ரி கூட அடிக்கலாம். அதே மாதிரி உயில் சொத்து இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். இந்த 8ஆம் இடங்கிறது எப்போவுமே குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். இதே போல் ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பயம் இருக்கிறவங்களுக்கு அந்த பயம் விலகும். நல்ல ஒரு ஆயுள் சம்பந்தமான நல்ல ஒரு உடல்நிலை வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும். அதே போல் மருத்துவம் சிகிச்சையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுக்கடுத்து குரு பகவானுடைய பார்வை வந்து 10ஆம் இடத்துக்கே கிடைக்குது. இது வந்து இந்த மேச ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரத்தை குறிக்கிறது. அது கர்மஸ்தானமாக இருந்தாலும் தொழில் வியாபாரத்தை வந்து மிக வளர்ச்சி கொண்டு போவார், விருத்தி ஆக்குவார். சில பேர் தொழில் வியாபாரம் தொடங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு தகுந்த பண உதவியோ அல்லது அதுக்கான ஒரு வழிமுறையோ இல்லாமல் இருக்கும். ஆனால் எங்களுக்கு மனசில் அந்த கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட மன கஷ்டங்கள் விலகும். தொழில் வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும். அதே மாதிரி ஏற்கனவே தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு அவங்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி தொழில்லையும் வியாபாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாடிக்கையாளரோட வருகை வந்து அதிகரிக்கும். அதே போல் வருமானமும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் வந்து சிக்கல் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிலுக்கான இடம் வாங்கிறது, கட்டடம் வாங்கிறது அதெல்லாம் வந்து சிறப்பாக வந்து இருக்கும். இதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த தொழில் வச்சுக்கிட்டே இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறது, அதே போல் தொழில் சம்பந்தமாக புதிய ஆலோசனைகள், அதே மாதிரி புது விஷயங்களை வந்து தொழிலில் புகுத்துறது, புதுமையை புகுத்தி அதில் ஜெயிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கையில் மேச ராசிக்கு கிடைக்கும். இப்போ இந்த மேச ராசியை பொறுத்த வரையும் குரு பயிற்சி 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து மிக நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுப்பார். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ராசி பலன்களை சொன்னாலும் ராசிக்கு நடக்க போகிற விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். இது ஒருத்தருடைய ஜாதகம் இல்லாமல் சொல்கிற விஷயம். அதனால் இதை நீங்கள் திசா புத்தி, உங்கள் கிரக நிலைகள், லக்னம் இதெல்லாம் பொறுத்து நீங்கள் ஓரளவுக்கு இதை புரிஞ்சுக்கலாம். ஆனாலும் குருவோட பார்வையை கோச்சார ரீதியாக இந்த மாதிரி உங்களுக்கு இந்தந்த இடங்களுக்கு கிடைச்ச இந்த பலன்கள் வந்து நடந்தே தீரும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.